ஹை டிசைனர்ஸ் நிறைய ஆப்ல இந்த மாதிரி பட்டன் அனிமேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த பட்டன் அனிமேஷன் பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அனிமேஷன். இந்த வீடியோவில் ஃபிக்மா யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு நமக்கு தேவையான ஐக்கான ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐக்கான் அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சர்க்கிளுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளையும் ஐக்கானையும் குரூப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு 3 சர்க்கிள் வேணும். அதனால் வந்து இதே சர்க்கிளை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த 3 சர்க்கிளுக்கும் தேவையான ஐக்கான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஐக்கான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐக்கான் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோலைட் பண்ணி இப்போ ஆட்டோலைட் பண்ணிட்டோம். ஆட்டோலைட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க 3 சர்க்கிளோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 3 சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி அதோட சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த டிசைனை கிளிக் பண்ணிட்டு சென்டராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து கேப்பிங் ரெடி பண்ணி நான் வந்து ஒரு 8 வச்சுக்கேன். கேப் வந்து ஒரு 8 வச்சு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கேப் வந்து 8ல் இருக்கும். இங்கே ஆட்டோலைட்டுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து லாஸ்ட் ஆன் டாப்னு கொடுத்துருங்க. ஏன் லாஸ்ட் ஆன் டாப்னா நமக்கு இந்த சர்க்கிள் தான் டாப்பில் இருக்கணும். இதெல்லாம் வந்து பேக் பின்னாடி போயிடும். ஸோ அது கொடுத்துருவோம். இதுவே வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன் டாப்னு கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு டாப்பில் இருக்கும். இதெல்லாம் வந்து பேக் போயிடும். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் ஆன் டாப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே வந்து கன்ஸ்டன்ஸில் வந்து டாப்னு இருக்கு. அது வந்து பாட்டம் வச்சுக்கோங்க. ஏன் இது பாட்டம்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். மேலே இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆகும். இப்போ பாட்டம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸாக இருக்கும். மேலே இருக்கிறது எல்லாமே மூவ் ஆகும். இப்போ வந்து உங்கள் ஸ்பேசிங் வந்து ரெடியூஸ் பண்ணி பாருங்க. கீழே ஃபிக்ஸாக இருக்கும். மேலே இருக்கிறது எல்லாமே கீழே வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கிளை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சர்க்கிளோட ஸ்பேசிங் வந்து எப்போ போல நம்ம 8ல் வச்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து காம்பவுண்டில் போயிட்டு கிரியேட் காம்பவுண்ட் செட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிக்கலாம். ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டும் ++ன்னு இருக்குது. இப்போ இங்கேயும் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இதை வந்து கேன்சல் ஐக்கானாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸில் வந்து நிற்கும். இப்போ இது வந்து -45 டிகிரியில் இருக்குது. இப்போ ப்ரோட்டோடைப்பில் ஃபர்ஸ்ட் சர்க்கிளை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் அனிமேட்டில் இருக்கட்டும், ஆன் கிளிக்கில் இருக்கட்டும், ஈஸி அவுட்டில் 300ல் இருக்கட்டும். அதே மாதிரி கீழே இருக்க சர்க்கிளை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே இதில் இருக்கட்டும். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அனிமேஷன் கிடச்சிருக்கும்.